சுஷ்டிய ஃபுல்லா வயித்துல வளர்த்தது அம்மா தான் சொல்லுவேன். சாப்பிடு பிள்ள, சாப்பிடு பிள்ள எல்லாமே அவங்க தான் என்ன வளர்த்தாங்க. Rednool presents Sridevi The Journey. Title sponsor We Care Hair and Skin Clinic. மைக்க வந்து கீழ வந்துட்டா பக்கத்துல எனக்கு விருந்து கால் அமுக்கி விடுறது. அப்படி என்ன பார்த்துட்டாங்க பக்கத்துல. அவங்க 2 பேரும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாதனா அம்மாவும் நளினி அம்மாவும். இவங்க 2 பேரும் தான் குழந்தைன்னா அது அதை விட குழந்தை இவங்க. நெக்ஸ்ட் அங்க போலாமா, நெக்ஸ்ட் நம்ம இங்க போலாமா. பிளாக் ஸ்கார்பியோல வந்து இறங்கினாரு. ஏண்டி செல்வி, அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? நீ சிங்கப்பூர் போறல, அதான் அம்மாவோட ஸ்பெஷல் கவனிப்பு. ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவரு. இந்த ஷூட் முடிச்சிட்டு நான் வந்து 2 நாள் கழிச்சு போய் அட்மிட் ஆயிட்டேன். க்ளோஸ் டு டெலிவரி. எஸ், க்ளோஸ் டு டெலிவரி. தென்றலை கேரக்டர் ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணேன். அதோட முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம இப்படி பேசணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை எனக்கு அவங்களுக்கும் அந்த Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இவ்வளோ ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஜேர்னி ப்ளஸ் ஃபேமிலி வாழ்க்கை இருக்குது. அதில் ஒரு சில மொமெண்ட் ஃபோட்டோஸை நான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மொமெண்ட்டை அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ண போகிறோம். அது ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். இது ஏன்னா நான் ஆக்சுவலாக இது வந்து நளினி மேம் மட்டும் தனியாக எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் நீங்கள் அடிக்கடி இந்த 3 பேரோட ஃபோட்டோஸ் நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க. பிகாஸ் நளினி மேம் வந்து ஸ்பெஷல் ஒரு சீரியல்லேருந்து ஃபாலோ பண்ணி. ஆமாம், ஆக்சுவலி முன்னாடி கல்யாண படிச்ச பிகினிங்கில் அம்மா ஒரு 15 எபிசோட்ஸ் பண்ணியிருப்பாங்க என் கூட. எங்களோட ஹாஸ்டல் வார்டனாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் நளினி அம்மாவே நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது இந்த அம்மா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அம்மா சூப்பராக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கேட்டு அம்மா மேலே எனக்கு எப்பவுமே ஒரு தனி லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் அம்மா கூட பேசணும் பழகணும், அம்மா கூட பேசணும். அண்ட் அவங்க 2 பேரும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாதனா அம்மாவும் நளினி அம்மாவும். நளினி அவங்க ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இது ஃப்ரேம் பார்க்கும்போது 3 OGs மேம். ஆமா, 3 OGஸ்க்கு அது இவங்க அதை விட அல்டிமேட். நான் ஆக்சுவலி இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் மீட் பண்ணேன். இவங்க 2 பேரும் தான் குழந்தைன்னா அது அதை விட குழந்தை இவங்க. செம்ம ஜாலியா ஜோவியலா குழந்தை மாதிரி பார்த்து நம்ம நெக்ஸ்ட் அங்கே போகலாமா, நெக்ஸ்ட் நம்ம இங்கே போகலாமா, இந்த அவுட்டிங் போகலாமான்னு கேட்க நான் ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டு தான் ரிப்ளை பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அம்மா கூட கொஞ்சம் கம்மி தான். நான் இவங்க 2 பேர் தான் ஜாஸ்தி. ஆமா, எங்கேயாவது வெளியில போறோம் ஜாலியாக சாப்பிட்றதுக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவை கூப்பிடுவேன். பட் அடிக்கடி பேசுறது கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கிறது டூ அம்மாஸ். எஸ். ஏன்னா இவங்க 2 பேர் பற்றி ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக் தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ சாதனா மேம் அவங்க டாட்டர் இன்டர்வியூ பண்ணும்போது தான் நளினி மேமோட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்னு மறந்துட்டேன். எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத மறந்துட்டேன். எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா போனாலுமே 2 பேரும் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்லையும் இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு அப்படி விட்டு கொடுக்காம இருப்பாங்க. எங்கேயாவதுமா வாங்க போகலாம்னா நீ சாதனா கிட்டே பேசுனியா சாதனா கிட்ட அப்படின்னா பேசுகிறேம்மா கண்டிப்பாக வாங்க நம்ம போகலாம். ஸோ எங்கே போனாலும் நாங்கள் ஆமாம். ஏம்மா சீரியஸ்லி நான் வந்து சுஷ்டி வயிற்றில் இருக்கும்போது அம்மா கூட ப்ராஜெக்ட் பண்ணேன். 1 இயர் 1.5 இயர்ஸ் பண்ணேன். சுஷ்டியை ஃபுல்லாக வயிற்றில் வளர்த்தது அம்மா தான் சொல்லுவேன். வீட்டிலேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், ஈவினிங் டின்னர் எதாவது வேணால் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுக்குறது. நீ சாப்பிடு பிள்ளை டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. இவ்வளோ நேரம் என்ன ஒர்க் பண்ணுற, நீ வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கக்கூடாது, தூங்கு அப்படின்னு எல்லாமே அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. என்ன அந்த 1 இயர் இந்த மோதலும் காதலும் பண்ணும்போது நைட் ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது நைட்லாம் நீ கண்ணு முழிக்கக்கூடாது பிள்ளை, ரொம்ப தப்பு. அது மாதிரி எனக்கு 5 months வரைக்கும் வாமிட் இருந்தது. அந்த அப்படி என்ன பார்த்துட்டாங்க பக்கத்தில் இருந்து. ஸோ மயக்கம் வந்து கீழே வந்துட்டா பக்கத்தில் எனக்கு விருந்து கால் அமுக்கி விடுறது, ஃபுட் ஏதாவது வேணா ஊட்டி விடுறது எல்லாமே பண்ணாங்க என்ன. ஸோ வீட்டில் நான் இருந்ததை விட நிறைய அவங்ககிட்ட தான் வளர்ந்தேன் அந்த 1 இயர் இந்த ப்ராஜெக்ட்ல. சீரியஸ்லி இண்டஸ்ட்ரியல் பிளஸிங். அதான் சொன்னேன் குட் சோல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஓகே. ஓ சீரியஸ்லி சத்தியமா செம்ம ஃபேவரட் இது. ஏன்னா எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு பைக் ஓட்டும்போது செம்ம கெத்தாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அது இந்த வீடியோ பார்க்கும்போது செம்மையாக. அது அண்ணையா வந்து ஒரு இது என்னோட ஆசை ஆக்சுவலி. ஓகே, அவர் உட்கார வச்சு நான் பைக் ஓட்டணுன்னு ஒரு பெரிய ஆசை. பட் ஆனால் ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து ட்ரெயினர் அப்பாயிண்ட் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ தைரியம் உட்காந்துட்டாரு. இது வந்து 5th டே ஆக்சுவலி.
ஓ இனிஷியல் ரொம்ப இனிஷியல்லையாவா? ஆமா ஓகே. என்னோட ஆனிவர்சரிக்குள்ள நாங்க கத்துக்கிட்டு நம்மள பைக்ல உட்கார வச்சுட்டா ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அவர்கிட்ட அதை நான் சொல்லல. சரி. ஸோ முடிஞ்ச 5th முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா போலாம்னா டக்குன்னு உட்காந்துட்டாரு. நான் சொன்ன பயம் என்ன பயம் வா அப்படின்னு. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சேன். இதுதான் கத்துக்கிட்டது. இது வந்து அவரோட அந்த அப்பாச்சி பைக் அவர் வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இதுல நான் ஓட்டணும்னு ஆசை இது எனக்கு. ஓ போயிட்டு இருக்கா ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? இன்னும் இல்ல இனிமேல் தான். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. புல்லட்லாம் ஓட்டிட்டேன் ஈஸியா இருக்கு புல்லட்லாம். ஸோ ஆனா டச் விட்டு போல இப்பயும் கரெக்டா எடுத்துருவீங்க? எடுத்துருவேன். இது இருந்தா ஓட்ட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் போட்டோ. புதுக்கோட்டை இது வந்து நான் இந்த க்ளோஸ் ஓகே இது ரொம்ப வைடாவே இருக்கு. க்ளோஸ் ஏதாவது ஒன்று கிடைக்குமா கரெக்டாக சிக்கிருச்சு இந்த க்ளோஸ். எஸ் அந்த புதுக்கோட்டையில் இருந்த சரவணன். ஏன்னா தனுஷரோட கெரியர்லையுமே ஒரு மாதிரி அந்த டைம்ல வேற மாதிரி போயிட்டு இருந்த அந்த அந்த மூவி ஜான்ரா வந்து இதுல வேற மாதிரி மாறிச்சு. ரியல் ஸ்ட்ரகிள் அது எப்படி இருக்கும் அந்த ஊரை விட்டு ஊர் வேலைக்கு போறவங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுல ஒரு முக்கியமான ஜேர்னி இங்க இருந்து ஆரம்பிச்சது. அங்கிருந்து இப்போ த ஜேர்னி வந்திருக்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்சு. இது சீரியஸாவே நான் ரொம்ப ரொம்ப ஜாலி. எனக்கு வந்து தனுஷ் சார், லதா அம்மா, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே அப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். இவங்க வந்தனால வந்து சீரியல்ல பயங்கர ஹீரோயினா பண்ணிட்டு வந்தாங்க. எந்த பயமும் எனக்கு இல்லை. எனக்குலாம் ஒரே ஆசை, ஓகே அவர் பக்கத்தில் இருக்கேன், அவரை நடிக்கிறேன். டைலாக்ஸ் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஆடிஷனுக்கு போயிருந்தேன் நைட்டு 8, 9 இந்த டேக்கு ப்ரீவியஸ் டே ஆக்சுவலி ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டேன். டைலாக்ஸ் சொன்னாங்க. நைட்டு 8 போய் செலக்ட் ஆனது. ஆமாம். அதான் சொல்கிறேன். இந்த மூவியோட மேனேஜர் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார். ஸோ எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு அம்மா பேசுவாங்க. அம்மாவும் மீடியாவில் இருக்கிறதுனால எப்படி போயிட்டுருக்கு சார், என்ன ப்ராஜெக்ட், இந்த மாதிரி இந்தியன் தியேட்டர்ஸ் உங்களது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாம் ஃபுல் படம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபேமிலி செக்மெண்ட் ஒரு 4 நாள் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு ஆர்டிஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தங்கச்சி கரெக்டாக உள்ளது ஓடி வந்தேன். தங்கச்சி கரெக்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியாது. அதில் கேமரா எப்படி படத்துல கேரக்டர் அப்படிதான் இருக்கும். ஜாலியா அப்படி ஜாலியா என்ன பண்ணோம், கேமரானா என்ன, யார் டேரக்டர், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பண்ணுறேன். அவர் சிரிக்கிறாருமா, நடிக்கணுமா, தனுஷ் சார் அதுக்காக தான் வரேன்றேன், நான் அவருக்காக தான் நான் வரேன், நான் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்போ நைட் அவர் 7:30 மணி 8 மணிக்கு வாங்க கிளம்பி வாங்க, அவரே கூட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டான்லி சாரை பார்க்க வச்சு நடிக்க சொன்னாங்க. ஒரு 2 டைலாக் பேச சொன்னாங்க, பேசிட்டேன். அது மறுநாள் மார்னிங் 9 o'clock ஷூட்டிங் போயிட்டோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம நஸ்ரத் பேட்டில் பக்தவன் அந்த வீடு தான் இது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேல எல்லாமே ஞாபகம் இருக்கு. மேக்கப் போட்டு பிளாக் ஸ்கார்பியோல வந்து இறங்கினாரு. எஸ் பிளாக் ஸ்கார்பியோ வந்து இறங்கினாரு, பேசினாரு, ரொம்ப அழகாக பேசினாரு. நம்ம நல்லா பண்ண, தைரியமாக பண்ண, எல்லாமே ஓகே. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தார் செட்டில். இதே மாதிரி தான் அங்கேயும் உட்காந்து ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் கூட இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தார் அவர். ஸோ ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, கேட்டது காதில் அப்படியே ஓடி வந்தேன்னு. இந்த வைடெல்லாம் ஓகே, வெறும் ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைலாக் பேச கொடுக்கப்போ பேசிட்டீங்களா? டக்குன்னு பேசிட்டேன், அவ்வளோதான். வாய்ஸ் நான் இல்லை, டப்பிங் பேசியிருந்தாங்க. ஓகே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும்ல, எனக்கு கூப்பிடவும் இல்லை, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் டப்பிங்னா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட், பட் ஆனால் எப்படி பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ சீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் டப்பிங்னா இவ்வளோ வேலை இருக்குது, வாய்ஸ் சிங்க் ஆகணும், இந்த மாடுலேஷனில் பேசணும். நான் சும்மா ஒரு டயலாக் சார் வந்து பேச சொன்னார், இதே மாதிரி பேசிடுமா, நான் அதே மாதிரி பேசிட்டேன். ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. ஓ சூப்பர். ஓகே. இப்போ இதை நாங்கள் பார்த்துட்டோம். சித்தாரெல்லாம் பார்த்தாச்சா? அதை தெரியும். சித்தாராக்கெல்லாம் இன்னும் தெரியாது. காட்டலையா இல்லை பார்க்கலையா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததில்லை. மேபி இப்போ காமிச்சா தெரியுமா? மேபி காமிச்சா தெரியும். இப்போ சீரியல் வந்தா நான் பாப்பாங்க, மம்மி மம்மி மம்மின்னு பாப்பாங்க. இல்ல சீரியல்ல வரது ஓகே. ஓகே இப்போ தெரியாது. இந்த ஒரு கண்டுபிடிச்சிருவாங்க. நானா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் போட்டோ. திஸ் ஒன். ஓ மை காட். திஸ் ஒன். ஏன்னா இது ஒரு மொத்தமா அடங்கிருச்சு எல்லாமே. எஸ் இதுல ஏன்னா அது இருக்கட்டும், பட் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபோட்டோ. ஏன்னா இது சம்திங், இது ஒரு அம்மாவுக்கு இதோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கிடைக்காதுன்னு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். இது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. நிறைய மெட்டர்னிட்டி ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சுஷ்டி வயிற்றில் இருக்கும்போது. பட் இது ரொம்ப எனக்கு ஒரு க்ளோஸ் மை ஹார்ட். அந்த மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் கூட ஒன்று பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ட்ரெஸ். ஆமாம், ப்ளூ ட்ரெஸ் போட்டு. அதில் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான். எனக்கு மோஸ்ட்லி அவளை வந்து கஷ்டப்படுத்த பிடிக்காது. கொண்டு வந்து இது போஸ்ட் பண்ணு, அதை போஸ்ட் பண்ணு, சீரியஸ் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால இது வந்து நான் ஓகே இது ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம். இந்த ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து 2 நாள் கழிச்சு போய் அட்மிட் ஆகிட்டேன். ஓ ஆமாம். இதோட அவுட் கூட நான் இன்னும் எஸ் க்ளோஸ் டு த டெலிவரி. ஆல்மோஸ்ட் 9 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ. ஓகே. ஸோ அப்போ எனக்கு இந்த கான்செப்ட் சொன்னார் ஃபோட்டோகிராஃபர் திவாகர்னு சொல்லிட்டு, அவர் மாடல்ஸ்க்கெல்லாம் எடுக்கிறவர்.
இந்த கான்செப்ட் பண்ணலாமா மேம் அப்படின்னாரு. அப்படியா நான் எப்படி ஒர்க் அவுட் இல்லை மேம் சூப்பராக இருக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படி. அப்போ சுஷ்டியை கூட்டிகிட்டு வர சொன்னார். சித்தாரா சித்தாராவா ஐயோ இல்லை மேம் ஃப்ரீயாக விட்டுடலாம், அவன் என்ன பண்ணுவோம் அது பண்ணணும். இதெல்லாம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் அவள் பண்ணுவான்ட்டு. ஏன்னா பிகினிங்லேருந்து நான் வீட்டில் இருக்கும் போதே மம்மி பேபி எங்கள் பேபி எங்கன்னா வயிற்றுக்குள்ள பேபி அப்படி முத்தம் கொடுக்குறது இது எல்லாமே. ஸோ இப்போ நான் வந்து சும்மா சித்தாராவா இதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிக்சர். ஆக்சுவலி வந்தோடனே அவர் பார்த்து இதை கிஸ் பண்ணுறது. இன்னொரு ஃபோட்டோ இருக்கும் ஆக்சுவலி, ஒரு ஒரு சேர்ல உட்கார வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு அது இருந்துச்சு. பட் இது ரெண்டும் எனக்கு கம்ப்ளீட்டா அடங்கின மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லா ரெண்டுமே எல்லாமே ஃபீல். இது சமத்து ஆக்சுவலி ரொம்ப. இப்பயும் சுஷ்டி அப்படிதான் கொஞ்சம் சுஷ்டி நீ மம்மி தம்மிக்குள்ள இருக்கும்போது அக்கா வந்து கிஸ் பண்ண தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவா. செல்லம் தான் 2 பேரும். ஆமா ஆமா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பப்போ 2 பேரும் முட்டிக்கும். முட்டிக்கிறது நாங்க உள்ள இன்வால்வ் ஆக மாட்டோம். அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க அவ்வளவுதான். 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க ஹக் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான் விட்டுருவாங்க. நம்ம போய் இன்வால்வ் ஆனாதான் நம்ம வந்து விரோதியை பார்ப்போம். பிகினிங் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க ரத்தம் வந்துக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நடுவில் நான் வரமாட்டேன் அவ்வளவுதான். அது வேற இன்னொரு பிரச்சனை ஆயிரும். அப்ப அவனுக்கு அவங்க மேல தான் பாசமா ஏன் மேல பாசம் இல்ல. ஆமா ஆமா அதனால நான் விட்டேன். இது வந்து என்னோட ஃபேவரட் மெட்டர்னிட்டி ஷூட்ல என்னோட ஃபேவரட் இது. ஓகே நெக்ஸ்ட் திஸ் போட்டோ. எஸ் இதுவும் another one. ஏன்னா அம்மா எஸ் அம்மா பத்தி நீங்க அவ்வளவா எங்கேயுமே ஷேர் பண்ணது இல்லை ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சொல்லுங்க இவங்களை பத்தி. இப்போ சாதாரணமாக நிற்கிறாங்க. நாங்கள் இந்த கிளிப்பிங் பேசிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆன வீடியோ போடுறோம், நீங்க பாருங்க எப்படி இருக்கும்னு. அசோக் ஆக்சுவலி அவங்க டான்சர், கிளாசிக்கல் டான்சர். அவங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கு. இப்போ வரைக்குமே ஒரு நிறைய கனவுகள் இருக்கு. அது எல்லாமே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என் கூட நின்றுட்டு இருக்காங்கன்னா எங்கள் அம்மா தான். என்னோட பிகினிங் ஆஃப் த கெரியர்லேருந்து அசோக் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட ஓடினது அவங்க தான். நான் எப்படி கிவராக இருக்கணும் அவங்களும் அதே மாதிரி கிவர் தான். யாருக்குமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எனக்காக வாங்கியிருக்காங்க. லைக்வைஸ் எது மாதிரி எதனால இண்டஸ்ட்ரியிலேயே நிறையா லைக் நான் எதுவுமே சில விஷயங்கள் நான் பேச முடியாது இல்லையா, எனக்காக அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்க திட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி பொண்ணை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் வளர்க்கணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதும் நிறைய பேசினாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எவருக்கு அவளுக்கு இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு வர என்ன. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே இது வந்து அவளோட டெசிஷன், நாங்கள் அதை இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுவோம். பட் அதுக்கான சேஃப் அண்ட் செக்யூர்டாக என்ன பண்ணுமோ நான் கூட இருப்பேன் எப்போவுமே. சூப்பர். கல்யாணம் ஆகி ஒரு 1 year கூட வரைக்கும் என் கூட வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க போதும், நீங்கள் வீட்டில் இருங்க, உங்களுக்கான ஒரு மீ டைம் உங்களுக்கு என்றைக்குமே கிடச்சது கிடையாது. ஸோ இப்போ ஒரு மீ டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் விட்டேன் நான். ஓகே ரெஸ்ட் எஸ் இன்னொரு குழந்தைன்னு சொல்லுவேன் நான். ஓகே இப்போ இவங்க இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணாங்க மேம்? இண்டஸ்ட்ரியில் என்னவா இருந்தாங்க? டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அவங்களோட பிகினர் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. நிறைய தெலுங்கு சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு சீரியல்ஸ் ஓகே ஓகே. தமிழும் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ். முக்கால்வாசி தெலுங்கு தான் ஆக்சுவலி. ஆனால் நிறைய ராதிகா மேமோட ப்ராஜெக்ட்ஸ் சித்திலெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பிரியமானவளை கூட பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தேன். இப்போயும் அவங்களுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இல்லை அது அந்த டான்சிங் இது டான்சிங் வீடியோஸ் பார்க்கும்போது அது எப்படி கிரியேட் ஆச்சு டான்சிங்? இது அம்மா பொண்ணு ஆக்சுவலி அசோக் தான் இனிஷியேட் பண்ணாரு. ஆண்டி டான்சர் தானே ஒரு வாட்டி ஒரு ரீல் பண்ணேன் அப்படின்ட்டு. நானா அவங்க பண்ணுவாங்களா இல்லை அவங்களை கஷ்டப்படுத்துகிறோமா இல்லை நீ கேட்டு பண்ண டக்கு நான் ரெடி அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போயும் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க என்னம்மா நம்ம எதுவுமே ரீல் பண்ணுறதே இல்லையே, நம்ம வா ரீல் பண்ணலாம். அடாப்ட் ஆயிட்டாங்க இந்த கல்ச்சருக்கு. ரீல் பண்ணலாமா? நான் தான் ஆக்சுவலி எனக்கு தான் டைம் கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடணும். நம்ம அதை ஃபாஸ்ட்டுக்கு நம்ம அவங்களை கூப்பிடவும் முடியாது. அதனால் அவங்களுக்கான சாங் வரும்போது நம்ம பண்ணலாமா கண்டிப்பாக. ஸோ என்னோட இன்னொரு குழந்தை. ஸோ எனக்கு மொத்தம் 3 குழந்தைன்னு சொல்லலாம். சூப்பர். அவங்கள கேட்டால் எனக்கு 3 குழந்தைங்க அப்படின்னு. ஓகே நெக்ஸ்ட் ஃபோட்டோ this one. Yes. ஏன்னா 2 ஸ்ருதி உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு ஸ்ருதி வந்துட்டாங்க, ஒரு ஸ்ருதினால வர முடியல. எஸ் அண்ட் ஃபோட்டோ மூலியமா அவங்களை வர வச்சிடலாம் அப்படின்னு ஸ்ருதி ராஜ். பிகாஸ் இவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 yearsக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இவங்க இவ்வளோ க்ளோஸ், எப்படி க்ளோஸ் இவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஸ்ருதியை வந்து நான் சினிமாலாம் பார்த்துருக்கேன். தெலுங்குல ஒரு ஃபேமஸ் மூவி பண்ணாங்க. அது வந்து பயங்கர எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஹீரோயின் அவங்க. ஓகே தெலுங்குல. அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஹீரோயினாக பண்ணாங்க. தென்றல் மறக்க முடியுமா? தென்றல் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸ்ருதியை வந்து நான் நேரில் ஃபர்ஸ்ட் பார்த்தது. எனக்கு அப்போ ஸ்ருதி வந்து பெரிய ஹீரோயின். ஏன்னா மூவிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்போ தான் என்னோட பிகினிங் ஆஃப் த கேரியர் ஹீரோயினெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் தமிழில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க.
எனக்கு நான் மெயினாக தெலுங்குனால தெலுங்குல ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டாங்க அவங்க. ஸ்ரீகாந்த் கூட ஒரு பெரிய படம் அது. அப்படியா? செம்ம ஹிட். ஆல்மோஸ்ட் 1.5 years 2 years ஓடிச்சு அந்த படம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் அவங்க. ஓகே. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்பா ஸ்ருதி கூட நான் இது மாதிரி பண்ணுறேன், எங்கள் ஊரில் எல்லாருக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்க கூட பண்ண போகிறேன் அப்படின்னு. போய் பார்த்து பேசினேன். ஒரு ஸ்கெடியூல் நாங்கள் அப்புறம் ஒர்க் பண்ணோம். அதான் தென்றல் சீரியல். தென்றலில் ஹேமாவோட கேரக்டர் ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில காலங்களில் டேரக்டர் மாறினாங்க, எல்லாமே மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு 1 month ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான், அதோட முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல அன்னக்கொடியும் 5 பெண்களும் பண்ணோம். அதுல தான் அந்த மடியும் என்ன சொல்லுவாங்க பேட்சப் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை எனக்கு. அவங்களுக்கு அந்த 1 month செம்ம க்ளோஸா இருந்தோம். அதோட அதை அப்படியே விட்டாங்க. நீங்க சொல்றது தென்றல் டைம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆகும்போது அதான் ஃபர்ஸ்ட் நாங்க லாஸ்ட் எப்படி விட்டோமோ ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படியே வந்துருச்சு எங்களுக்கு. தொடர்கிறது. எஸ். நீங்க நம்ம 5 வருஷம் ஆச்சு பார்த்து நம்ம இப்படி பேசணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. டே 1 நம்ம எப்படியோ நாங்கள் ஏதோ ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த மாதிரி டக்குன்ட்டு பேசிட்டாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்டே இருக்குது. நான் தீபிகா கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு உடம்பு சரியாத முறையில் அடிக்கடி வருவாங்க நம்ம நைட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸ்ருதி சண்முகப்பிரியாவும் இவங்க தான். நைட்டில் வந்துடுவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு எந்த டைம்னாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன ஆச்சுடா, ஓகேவா, நீ டேப்லெட் போட்டியா, கால் இப்போ எப்படி இருக்குது, நடக்கிறியா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்ன ஏது வந்துடுவாங்க. டெய்லி நைட் அந்த மாதிரி ஒரு 10 நாள் கண்டினியூஸாக வந்தாங்க என் கூட. நைட்டில் வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஹாப்பியாக இருக்கிறத விட நம்மளோட சேடில் இருக்கிறது வந்து சேடஸ்ட் மொமெண்ட்டில் இருக்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது வந்து ரொம்ப பிளஸ்டு. அதுதான். ஆமாம். எனக்கு அப்போ தான் இன்னும் ஜாஸ்தி அவங்க மேலே ரெஸ்பெக்ட், அந்த பாண்டிங் வந்து எனக்கு ஜாஸ்தியாச்சு. பிடிச்சு வச்சுக்கணும். எஸ். ஸோ அண்ட் இதே இவங்களும் வந்து என்னோட எல்லா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்லையும் இருந்திருக்காங்க. அது அந்த 2 சுத்தி அவங்க என்கிட்ட சொன்னீங்க பிராங்க் பண்ணுவோம், சித்தாரா பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இவங்களுக்குலாம் எந்த பிராங்கும் இல்ல. இவங்க நார்மல் தான். ஆமா இவங்க நார்மல். நான் சித்தாராக்கு வந்து பிடிக்கும் 2 பேருமே. ஸ்ருதி அக்கா, ஸ்ருதி ஆண்டி. கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? ஸ்ருதினா அந்த ஸ்ருதி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ மிரட்டிட்டா, என்ன ஸ்ருதி மட்டும் தான் கூப்பிடணும், அக்கா ஆண்டிலாம் கூப்பிடக்கூடாது. ஸோ அதனால ஸ்ருதினா அவ கரெக்டா அவங்கள தான். ஓகே. இவ ஸ்ருதி அக்கா, ஸ்ருதி ஆண்டி மாத்தி. அண்ட் இவ வந்து ஐ மீன் ஸ்ருதி, இந்த ஸ்ருதி வந்து இவளுக்கு க்ளோஸ். ஓகே. ஸ்ருதிக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இப்போ நாங்கள் ஏற்காடு ட்ரிப் வேறு போயிருந்தோம். ஐ மீன் ஷூட்டிங்காக இருமலர்களுக்கும் லக்ஷ்மிக்கும் இது போச்சு சங்கமம். அப்போ ஃபுல்லாக இவங்க தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி 3 பேரும் ஃபன்னு தான். ஓகே. அண்ட் இதுதான் ஸ்ரீதேவி நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்ச விதம் இன்னமும் இருந்தது. பட் டைம் அது ஏன்னா டக்குன்னு எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதுனால எங்களுக்கு ஓகே இது வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கே இது வந்து ஒரு 20-30% தான் எங்களுக்கு இதுதான். இல்லை எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஆக்சுவலி இப்போ தான் ஒரு 10-15 days தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு என்னங்கிறப்போ அப்பா 20 years ஆயிடுச்சு. நான் அப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி அசோக்குமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி. ஸோ அப்பா 20 years ஆச்சு. ஓகே நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இன்னும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. தவிர உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்டர்வியூனா ஓகே நார்மல் இன்டர்வியூ தான் ஓகே அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி பேச வச்சு கூடயே இருக்கே செவ்வாழை, அந்த செவ்வாழையும் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதோட மோட்டிவ் அதுவாக தான் இருக்குன்னு நினச்சோம். ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு நம்புறோம். அதுதான் வாழ்றோம். அதுக்காக தானே வாழ்கிறோம். சாப்பாடு, மனசு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ஒரு சந்தோஷம் இருந்தாலே போதும் மனுஷனுக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே. சூப்பர். அண்ட் இந்த ஒரு செஷன், இந்த ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி அக்கா அது ஒன்று இருந்தது, பாண்ட் வந்து ஓகே இருந்தது. பட் இது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பழகிற மனிதர்கள், உங்களுக்காக இருக்கிற மனிதர்கள், நீங்கள் அவங்களுக்காக இருக்கிறத பார்த்து ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஒன்று வந்துருச்சு. ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஒன்று வந்துருச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஒத்துக்கிட்டேன். இப்போ தான் அக்காங்கிறது ஜஸ்ட் வேர்டு இல்லை, இது உண்மையாகவே. ஸோ எனக்கு யாராவது அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் யார் கூடயும் எனக்கு யாரும் இல்லைல்ல சிப்ளிங்ஸ். அதனால் எனக்கு அக்கான் இப்போ யார் கூட இப்போ வராங்களே பசங்க எல்லாம் கூட நினைக்கும் போது மேமன் வாங்க என்னை அக்கான்னு கூப்பிடுங்க தயவு செஞ்சு. இந்த மேமெல்லாம் கூப்பிட்டு என்னை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க. அக்கான்னு கூப்பிட்டா ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும். புரியுது. அதனால நான் எப்பவுமே சொல்கிறப்போ என்னை அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகேக்கா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அது இயல்பாக வந்துருச்சு உங்ககிட்ட. ஸோ ரெண்டோல் பிரசன்ஸ் ஸ்ரீதேவி அசோக் த ஜேர்னியில் இவ்வளோ அழகான விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் நிறைய சக்ஸஸ் வெயிட் பண்ணுது. அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல ஆசைப்பட்டு சொன்னீங்க அந்த 70mm ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. கூடி சீக்கிரம் எங்களோட விஷஸ் நான் பார்த்துட்டு இருக்கா மக்களோட விஷஸ். ஏன்னா அது நிறைய பேருக்கு உள்ளேயும் இருக்கும். இந்த பொண்ணு நல்லா நடிக்குதேப்பா, பெருசாக வரணுமே அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள்.
அண்ட் முக்கியமாக உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நானும் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். கடவுள் இருக்கார், பார்த்துப்பேன். மச் லவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரெட் நூல் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி என்னை மரியாதை பண்ணதுக்கு. அண்ட் லவ் யூ ஸோ மச். தேங்க்ஸ். Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. V-Care Super Shield 100. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.